வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரவா குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கலாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 100 கிராம் ரவை எடுத்துக்கிறேங்க. நான் நெய்யில் ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிதமான சூட்லேயே நம்ம கிளறி விடணும். அடி பிடிக்காம நம்ம கிளறி விடணுங்க. அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு தான் இதை செய்யணும். ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். இந்த கலர் வந்தோடனே 200 ml பால் இதில் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்து கட்டி வராமல் நம்ம நல்லா கிளறி விடணுங்க. கட்டி வரக்கூடாது, அடியும் பிடிக்கக்கூடாது. நம்ம மிதமான சூட்லே இதை ரெடி பண்ணணுங்க. ரெடியாகி வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. நம்ம நல்லா கிளறி விட்டுனே இருக்கணுங்க. அடி பிடிக்காம பாருங்க, ரொம்ப சாஃப்டா வந்தாச்சு. பார்க்கும் போதே தெரியுது. அடி பிடிக்காம நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாங்க. நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். எடுத்த கப்பில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் 3 ஏலக்காங்க நான் கிள்ளி போட்டிருக்கேன். அதில் இந்த சர்க்கரை பாகு நம்மளுக்கு ஒரு கம்பி பதத்தம் வந்தால் போதுங்க. கலருக்காக நான் கலர் பவுடர் ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. இப்போ நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கையில் நெய் போட்டுக்கலாங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நெய் எண்ணெய் எது வேணாலும் கையில் போட்டுக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தாங்க. நம்மளுக்கு மாவு வந்து மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா எண்ணெய் வந்து சூடாகக்கூடாதுங்க. மிதமான சூட்டில் இருக்கணும். அந்த டைமில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே கருகிடுங்க. அப்போ உள்ளே இருக்கிறது வேகாது. அதனால் மிதமான சூட்டில் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணுங்க. இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிதமான சூட்டில் பொரிச்சு எடுக்கணுங்க. ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்துடலாங்க. எல்லாம் உருண்டையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சர்க்கரை பாகில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை பாகு மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த சர்க்கரை பாகில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த உருண்டை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்துலேயும் இந்த சர்க்கரை பாகு படுற மாதிரி பண்ணி விடலாங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் ஊறுனா போதுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஜூஸியான ரவா குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.